Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல CSE Net Mathematics prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். CSE Net Mathematicsனு பிளேலிஸ்டே இருக்கு. போய் பாத்தீங்கன்னா நீங்க செல்ஃபா prepare பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்க்கு இன்னும் 3-4 நாள் தான் இருக்கு. 28ஆம் தேதி எக்ஸாம். எல்லாரும் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண பிறகு நம்ம எக்ஸாம் சென்டருக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கறது விஷயமா தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதாவது எக்ஸாம் சென்டருக்கு ப்ரிப்பேர் போகிறதுக்கு முன்னால தேவையான பொருள் எல்லாம் கரெக்டாக நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா ப்ராப்பராக அங்கே போய் சேரும்போது ஒரு டென்ஷன் இல்லாமல் போக முடியும். அதுக்காக என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறது சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். வாட்டர் பாட்டில் கலர் கலராக கொண்டு போகக்கூடாது. சில்வர் வாட்டர் பாட்டில் கொண்டு போகக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டாக வாட்டர் பாட்டில் இருக்கணும். லேபிள் எதுவுமே இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் வாட்டர் பாட்டில். அது தேவைப்பட்டால் கொண்டு போகலாம். அடுத்தது பால் பாயிண்ட் பென்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். உள்ளே இருக்கிறது வெளியே தெரியணும். அந்த பால் பாயிண்ட் அந்த பென் வந்து உனக்கு இந்த ரீஃபில் வந்து உங்களுக்கு வெளியே தெரிகிற மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பால் பாயிண்ட் பென் கட்டாயமாக நீங்கள் கொண்டு போகணும். அது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பெண்ணை தான் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது அட்மிட் கார்டு எல்லாரும் இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த அட்மிட் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்மிட் கார்டை கட்டாயமாக கொண்டு போங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி சைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லைன்னா அப்புறம் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால கட்டாயமாக இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஃபோட்டோவை கொண்டு போங்க. அதுதான் நல்லது. அதை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப். ஆதார் கார்டு கொண்டு போங்க. அது ரொம்ப சேஃபு. ஃபோட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு போயிடாதீங்க. ஒரிஜினலை கொண்டு போங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து 28ஆம் தேதி காலையில் 9 to 12 எக்ஸாம். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போவே அதாவது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை முந்தின நாளே ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்கில் இது எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். காலையில் தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் இருக்கா அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கிளம்புங்க. இதில் எது ஒன்று மிஸ் ஆனாலும் அப்புறம் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. வேலிட் ஐடி ப்ரூஃபு ஒரிஜினலை கொண்டு போங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. மற்றபடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்லைன்னா எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. அட்மிட் கார்டு இல்லைன்னா எக்ஸாம் எழுத எதுவுமே இந்த 5 இதில் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு பார்த்தா வாட்டர் பாட்டில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதில் கட்டாயமாக என்ன செய்யணும்? டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போகணும். மற்ற எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. மற்றபடி நீங்கள் உங்களுடைய இது எல்லாமே சென்டருக்குள்ளே கொண்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஃபோனு கால்குலேட்டர் அது இது எதையுமே எடுத்துகிட்டு போகாமல் போகிறது சேஃபு. இல்லை ஃபோனை வந்து கான்டாக்ட் பண்ண எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட பேக்கில் போட்டுட்டு வெளியே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருங்க. இதில் எதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போனீங்கனாலும் எக்ஸாம் ஹாலில் அவங்க வாட்டருக்கு ஒரு தண்ணி கேட்டால் தர மாட்டாங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். அதுவும் உங்கள் கண்டிஷன் தான். உங்களுக்கு தண்ணி தேவைப்படும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். அவங்க கேட்டால் தண்ணி தர மாட்டாங்க. மற்றபடி இது எதையுமே மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க. இதெல்லாம் கவனமாக நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு கிளம்புறதுக்கு முன்னால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு கிளம்புங்க. நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையோட எக்ஸாமுக்கு போங்க. ஜூன் 2024க்கான ஆன்லைன் கோச்சிங் ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின் பண்ணுங்கள்.